உங்கள் சில்ட்ரன் ஈஸியாக அப்செட் ஆகுறாங்களா? மெல் டவுன், கிரையிங், அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கா? அது ஸ்டபர்னஸ் இல்லை. பிரெயின் ப்ளஸ் பாடி ஈக்குவல் டு காம்னஸ். நம்ம பாடியில் காமிங் நர்வ் இருக்குது, அதுதான் வேகஸ் நர்வ். அது பிரெயினையும் பாடியை கனெக்ட் பண்ணுற நர்வ். அது ப்ராப்பராக சிக்னலை சென்ட் பண்ணாதான் நம்ம பாடி காமா. சிக்னல்ஸ் இம்ப்ராப்பராக இருந்தால் உங்கள் கிட்ஸ் கிட்ட நீங்கள் நிறைய சேஞ்சஸை பார்க்கலாம். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கட் இஷ்யூஸ் இருக்கும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும், எமோஷனல் பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும், சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும், சென்சரி இர்ரெகுலேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஆட்டிசம் கிட்டுக்கு வேகஸ் நர்வ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால அவங்க சவுண்டு, டச்சு, அந்த ரொட்டீனில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறப்போ அவங்க அதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் நாட்டி ஆர் ஸ்டர்பன். அது சைல்டோட ஃபால்ட் இல்லை, பிரெயின் சேஃப்டி சிஸ்டம் ப்ராப்ளம். தே நீட் காம் சிக்னல்ஸ். குட் நியூஸ் என்னன்னா, வேகஸ் நர்வை ட்ரைன் பண்ணலாம். அதை எப்படியெல்லாம் பண்ணலான்னா, சிங்கிங், ப்ளோயிங் பபுள்ஸ், ஸ்விம்மிங் அண்ட் ஹம்மிங், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ரொட்டீனாக பண்ணுறப்போ கிட்ஸ் கிட்ட நீங்கள் சில சேஞ்சஸை பார்க்கலாம். உங்கள் கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல் தெரப்பியாக நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா, ஃபஸ்ட்டு காம் பாடி, தென் அட்டென்ஷன், தென் ஸ்பீச் அண்ட் லேர்னிங். ஸ்டிமுலேஷன் டிவைஸ் மூலயமா வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணி, தென் ஆக்டிவிட்டிஸ் மூலிமா அவங்கள ட்ரைன் பண்ணி டே பை டே அவங்கள ரொட்டீனுக்கு கொண்டு வந்துடும். பாடி காமாக இருந்தால் தான் பிரெயின் ஒர்க் ஆகும். சப்போர்ட் ஏஎஸ்டி கிட்ஸ், டோன்ட் ப்ரெஷர்.